அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 நடந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மார்ச் மாதத்தில் ஆன்சர் கீ வந்தது. அதனைத் தொடர்ந்து நமக்கு ஏப்ரல் 2வது வாரத்தில் அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது வெளிவந்தது. தற்போது அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், எப்போது சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும், எங்கு நடக்கும், இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதற்கான ஒரு பதில் அப்படின்றது நேற்று சட்டசபையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வழங்கியிருக்காரு. நேற்று சட்டசபையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் எஸ்ஜிடிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பை நோக்கி நாங்கள் பயணித்து வருகிறோம், அது மிக விரைவில் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது அது குறித்த அறிவிப்பு டிஆர்பியினால் இணையதளத்தில் ஏப்ரல் இறுதிக்குள் அல்லது மே முதல் வாரத்தில் வெளியிடப்படும். நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலேயே அதற்கான அறிவிப்பு வரலாம், அல்லது இந்த ஏப்ரல் முடிவதற்குள் அதற்கான அறிவிப்பு என்பது வரும். ஏனென்றால் மே மாதம் என்பது பள்ளி அனைத்தும் விடுமுறையில் இருக்கக்கூடிய காலம். எனவே இக்காலகட்டத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு என்பதை முடிப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகம். ஏனென்றால் சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது பள்ளிகளில் நடைபெறுவது வழக்கம். கடந்த ஆண்டு யூஜிடிஆர்பிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பும் சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பள்ளி விடுமுறையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்தி நிச்சயமாக சான்றிதழ் சரிபார்ப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் முடித்துவிடும் என்பதை எந்தவித ஐயத்திற்கும் இடமில்லை. நிச்சயமாக மே மாதம் என்பது அனைத்துக்கும் வசதியான காலம் என்பதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே தொடர்ந்து ஆசிரியர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் ஆசிரியர்களுக்கு இருக்குது. சான்றிதழ் சரிபார்ப்பு எங்கு நடைபெறும், சென்னையில் நடைபெறுமா அல்லது ஜோனல் வைஸ் நடைபெறுமா என்பது. ஆனால் கடந்த முறை யூஜிடிஆர்பிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது சென்னையில் தான் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. எனவே இந்த முறை எங்கு நடைபெறும் என்றால் அதை ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு முடிவு செய்து நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பை வழங்குவார்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது அதற்கான அறிவிப்பு வெளியிட்ட நாளிலிருந்து அதிகபட்சம் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே டைம் இருக்கும். எனவே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் இப்போதே தயாராகுமாறு உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு அறிவிப்பு வந்ததும் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் பதற்றமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அப்படி வரும், எல்லாருமே நம்புங்க. அப்படி வரும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதற்கான முன் தயாரிப்பு பணிகளை கட்டாயமாக இப்போவே செய்ய தொடங்கிடுங்க. ஏனென்றால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நாம் அனைத்து சர்டிஃபிகேட்டையும் கரெக்டாக கொண்டு போக வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருந்திருக்கலாம். குறிப்பாக தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்லையோ அல்லது உங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான சான்றிதழ்களில் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கலாம். அல்லது நீங்கள் ப்ரொவிஷனல் வச்சுருக்கலாம், இப்போ உங்களுக்கு டிகிரி வந்திருக்கலாம். இந்த மாதிரியான எல்லா பணிகளையுமே நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ வாங்கும்பொழுது அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியான ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது தப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்கள் சரியான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வித்துகளோ எந்த பிரச்சனையும் இருக்காமல் இருக்கும். எனவே உங்களுடைய தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ப்ராப்பராக தமிழ், இங்கிலீஷு எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் டெசிக்னேஷன் சீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெசிக்னேஷன் சீல்னால் யார் நமக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சீல் அண்டு சிக்னேச்சர் இருக்கணும். அதே போல் இன்ஸ்டியூட்டுடைய, நம்ம படித்த இன்ஸ்டியூட்டுடைய சீலும் இருக்கணும். சில இடத்துல இன்ஸ்டியூட் சீல் மட்டும் போட்டு கொடுத்துட்டு டெசிக்னேஷன் சீல் அப்படின்றத போடாமல் விட்டுருவாங்க. அப்படி போடாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் போய்ட்டு அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அதே போல் அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லேயே கொடுத்துருப்பாங்க யார் யார் அந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடலான்னுட்டு. அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய கையெழுத்தும் அவர்களுக்கான சீலும் இருக்கா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அதை நீங்கள் மறுபடியும் வாங்கி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது வாங்கியிருப்பீங்க. ஆனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரீசெண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதில் கரெக்டான டீட்டெயில்ஸ், உங்கள் நேமுடைய ஸ்பெல்லிங், உங்கள் அப்பா பேருடைய ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க.
அதே சமயத்தில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் குறைந்தபட்சம் 2 வருஷம் தெரியும் அப்படின்றத போட்டு வாங்கிக்கோங்க. எவ்வளோ நாள் தெரியும் அப்படின்னா 2 ஆண்டுகள் தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்டடீடு இன்ஸ்டியூட்டில் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய லாஸ்ட்டாக நீங்கள் ரெகுலரில் படித்த டிசியை எடுத்து பாருங்கள். அதில் கான்டாக்ட் அண்ட் கேரக்டர்னு போட்டு குட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தா நீங்கள் தனியாக இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் அனைத்து சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போடணும். எல்லாமே ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாமே தயார்படுத்துங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முழுமையாக நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்றத பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்குறேன். என்னென்ன சர்டிஃபிகேட் என்ன ஆர்டரில் வைக்கணும், எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.